வணக்கம் நேர்களே. ஒரு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கடந்த 7 தினங்களுக்கு முன்னே அண்ணாமலை முக்கியத்துவம் பெறுறாரு. பாஜகவின் தலைவர், தமிழ்நாட்டின் தலைவர் என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டையால் அவருக்கு தன்னைத்தானே தண்டிச்சுக்கிட்டார். சாட்டையடி விட்டுக்கிட்டார். இதுதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. சாட்டையால் ஏன் அடிச்சுக்கணும்னு கேட்டால், பெண்ணுக்கு நீதியை அவங்களால வழங்க தவறிட்டாங்க, எனக்கு நானே வற்புறுத்திக்கிறேன்னு சொல்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது இன்றைக்கி நேத்தான்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க, இது விருப்பத்தின் பேரில் பண்ணுறதுனால எந்த தப்பும், அதாவது என்றைக்குமே பிரச்சனை வெளியே வர்றதில்லை. கட்டாயப்படுத்தி வற்புணர்வு செய்யும் போது தான் அந்த பிரச்சனை வெளியே வருதுன்னு சொல்கிறாங்க. உண்மைதான். ஒரு பெண் சம்மந்தப்பட்டு எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது வெளியே வராது. ஆனால் அந்த காமுகன் என்ன பண்ணியிருக்கான்னா, வலுக்கட்டாயமாக அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வன்புணர்வு பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாமல் இவன் பண்ணதும் இல்லாமல் வீடியோ எடுத்துட்டு அந்த பொண்ணு வேற ஒரு சாருக்கு நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது நாடு எங்கே போயிட்டுருக்கு? கேள்வி கேட்கணும். ஒவ்வொருத்தருக்கும் தோணும், என்னடா அந்த ஆட்சி எப்படி இருக்குது? ஆட்சி எப்படி இருக்குன்றதை விட மக்களுக்கு தேவையான, அதாவது யோசிக்காத அளவுக்கு மது, கஞ்சா, போதைப் பொருட்கள் இதெல்லாம் எங்கே பார்த்தாலும் சர்வசாதாரணமாக கிடைக்குதுங்க. இதனால் என்ன பண்ணுறான்? போதையை போட்டான்னா தவறான வழியை தான் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கலாம். செயின் பிட் பாக்கெட் அடிக்கிறது, கொலை பண்ணுறது. அதாவது மனசாட்சினா என்ன, மனசாட்சிக்கு அப்படியே அகைனிஸ்டாக மாறிடுறான், மிருகமாக மாறிடுறான். இப்போ என்ன தெரியுது? கற்பழிப்பு இதுக்கு எல்லாமே குற்றம் போதைப் பொருள்கள் தான் தெரிய வருது. அதை ஒழிக்கிறத விட்டுட்டு அதை மேற்கொண்டு நம்ம அந்த பண்டிகைக்கு எத்தனை கோடி பெருக்கலாம், எத்தனை கோடி வசூலிக்கலாம், டார்கெட் வச்சு வியாபாரம். அதுலேயும் குறிப்பாக நிறைய திமுக செயலாளர் உறுப்பினர்கள் அந்த ஒரு நபர்களே சமீப காலமாக கைதாகிட்டு வரதெல்லாம் பார்க்கும்போது, ஒரு கட்சியில் தவறு செய்கிறான், அவங்ககிட்ட 19 வழக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மா சுப்பிரமணியம் கூட ஒன்றா உட்காந்து மாலை போடுறான், ஒன்றா ஃபோட்டோ பிடிச்சிருக்கான், ஒரே இடத்துல உட்காந்து பேசுகிறான். இந்த மாதிரி ஃபோட்டோலாம் சோசியல் தளத்தில் உலா வந்துட்டுருக்கு. அப்போது போலீஸ் என்ன வேலை செய்யலையா? போலீஸ் கை கட்டி போட்டாங்களா அரசியல்வாதிங்க? இதெல்லாம் நிறைய கேள்வி இருக்குது. இப்போது ஒரு கைது பண்ணணுன்னா நான் ஆளுங்கட்சி அப்படின்ட்டாவே அவங்க கை கட்டிட்டுற மாதிரி தெரியுது எனக்கு. போலீஸுங்களை சுதந்திரமாக விடுங்க. சுதந்திரமாக விட்டால் தானே அவங்க மக்களுக்கான ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி தர முடியும். மக்கள் சுதந்திரமாக நடமாடுறத உறுதி செய்ய முடியும். ஆளாளுக்கு அதிமுகன்னா அது எங்கால், திமுகனா அது எங்கால், காங்கிரஸ்னா அது எங்கால், விடுதலை சிறுத்தைனா அது எங்கால். இப்படி கட்சிக்கு ரவுடிங்களை வளர்த்துட்டே போனீங்கன்னா நாளைக்கு நாட்டில் கட்சியில் இருக்கிறவங்க ஃபுல்லாக ரவுடியாக இருந்துட்டாங்க. இப்போ நாடு யாருக்கு நாட்டை யார் வழி நடத்துறது? பொதுமக்கள் தான் முட்டாளுங்களா? இப்போது ரவுடியாக இருந்தால் மட்டும்தான் அவன் கட்சி நடத்தணும்னு என்ன எழுதப்படாத விதியா?
ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பொதுமக்கள் அமைதியாக இருப்பாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வழிப்பறை, இந்த மாதிரி என்ன சொல்கிறது, தொடர்ந்து இது போன குற்ற சம்பவம் நடந்துகிட்டே இருந்ததுன்னா பொதுமக்கள் ஒரு நாளைக்கு வீதிக்கு இறங்கி போராட ஆரம்பித்தாங்கன்னா ஆட்சியாளர்கள் எங்கே போவீங்க? எல்லார் கையிலையும் கம்பு உருட்டுக்கட்டான்னு எடுத்துட்டாங்கன்னா இந்த நாட்டில் தாங்குமா? நாடு தாங்குமா? எங்களுக்கு போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை, கட்சி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு வீதியில் இறங்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, கட்சியில் குறைஞ்சபட்சம் நல்லவங்க யார், வழக்கு இருக்கா, இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு தகுதி வாய்ந்தவங்களுக்கு செயலாளர், பொருளாளர், நீங்கள் என்ன பதவி வேணாலும் கொடுத்துக்கணும். கட்சியில் உறுப்பினராக இருக்கிறது கூட தகுதி இல்லாதவங்க தான் இந்த குற்ற செயலில் ஈடுபடுவாங்க. உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது, உடனே நீக்குங்க. நீக்கிறது 6 மாதம் சஸ்பெண்ட்னு சொல்கிறது, மறுபடியும் சேர்த்துக்கிறது. உடனே 6 மாதத்தில் அவன் புனிதன் ஆயிடுறானா என்ன? கிடையாது. அவன் பண்ணுற தவறு என்றைக்கு அவன் 18, 19 வழக்குன்னா அவன் திருந்தலைன்னு தானங்க அர்த்தம். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், 2 வாய்ப்பு கொடுக்கலாம். 19 வழக்கு, யோசிங்க. அப்போ மக்கள் எல்லாருமே முட்டாளர்களாக தான் தெரியணும். அப்போ போலீஸுங்களும் 19 வழக்கு இருக்குன்னா அவனை சுதந்திரமாக தானே நடமாட விடுது. அப்போ யாரை முட்டாளாக்க பார்க்குறீங்க? போலீஸை கட்டி போடுறது யார்? அவங்கள சுதந்திரமாக செயல்பட விடாமல் தடுக்கிறது யார்? இதெல்லாம் இருக்குல்ல. இந்த அளவுக்கு போயிட்டுருக்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களும் பேசினார், சாட்டையடியும் விட்டுக்கிட்டார். ஆனால் அது இவனிங்க கூல் சுரேஷ் திரு மாணிக்கம் விளம்பரத்துக்கு காமெடியாக செஞ்சுக்கிட்டார். அது நான் விளம்பரம்னு சொல்லிவிட்டு திரு மாணிக்கம் படத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு அது விளம்பரம்னு சொல்லிவிட்டு அவர் சாட்டையால் விட்டுக்கிறார். கூல் சுரேஷ்ன்றவர் ஒரு காமெடி பர்சன். அதே மாதிரி நிறைய தொண்டர்களும் அவங்கள சாட்டையை எடுத்து அடிச்சுக்கிறாங்க. ஏங்க நீங்கள் சாட்டை அடிக்கணும்? யார் தவறு பண்ணாங்களோ அவங்கள தான் சாட்டையால் அடிக்கணும். உங்களுக்கு நீங்களே ஏன் தண்டிக்கணும்? இது தேவையில்லாதது. உங்களுக்கு நீங்களே ஏன் தண்டிச்சுக்கிறீங்க? நீங்கள் தண்டிச்சுனா மட்டும் அவங்க புனிதரம் ஆயிடுறாங்களா என்ன? சூடு சொரணையே கிடையாதுங்க. தவறு பண்ணுறவனுக்கு சூடு சொரணையே கிடையாது. அதெல்லாம் அடகு வச்சுட்டு தான் வரான். நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுங்க. நன்றி.